ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதம் ஆனாலும் கெடாது இந்த மல்லி துவையல். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லாம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அப்படியே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கிறேன். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி எடுத்துருங்க. ஏன்னா அதில் மண் இருக்கும், ஓடெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி அலசி எடுக்கும்போது அது தனியாக வந்துடும். ஏன்னா இது நம்ம அரைக்க போகிறோம். அதனால் வடிகட்டுறதா இருந்தால் நம்ம அதெல்லாம் கையில் வடிகட்டிக்கலாம். அதனால் அரைக்க போகிறதுனால இந்த மாதிரி அலசி ஊற்றிடுங்க. இப்போ வறுக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துடலாம். கடுகு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த தொக்குக்கு இந்த பொடி தான் ரொம்ப முக்கியமானது. இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும், வெந்தயம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ எடுத்து இது தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு, மிளகாய் எவ்வளோ வேணுமோ, நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. எனக்கு நான் 5 மிளகா போட்டிருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதையும் இந்த கடுகு வெந்தயம் வறுத்தோம் இல்லையா, அதிலேயே போட்டு வச்சுக்கணும். இது தனியாக அரைக்கணும். ஒட்டுக்கா போட்டு அரைச்சாக்கா அந்த கடுகு மையாது. இது பவுட்ரு மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். இப்போது அதே கடாயில் 2 கட்டு மல்லி எடுத்துருக்கிறேன். அதையும் கொஞ்சம் நல்லா அலசிட்டு 2-3 தடவை நல்லா அலசிட்டு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது அந்த பவுடரோடு சேர்ந்து அரைக்க போகிறோம். இப்போ அந்த அரைக்கிறது பார்த்துடலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ இது பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மல்லி போட்டு அரைச்சா ரெண்டும் சேர்ந்து மையாக அரைஞ்சிரும். இப்போது இது பவுட்ரு பண்ணியாச்சு. இது ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த வதக்கின அந்த மல்லி எடுத்து அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த ஊற வச்சோம் இல்லையா, அந்த புளியும் அதிலேயே போட்டு அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி புளியும் சேர்த்து அரைக்கும்போது நமக்கு தேவையான புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்குங்க. இது நிறையா செய்யும்போது நம்ம இன்னும் நிறையா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு அந்த பவுட்ரு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு அதே கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த தொக்கு கொஞ்சம் சேர்த்தியே எண்ணெய் விடலாம். அதில் அந்த கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதுமே ஒரு 2 பூண்டு உரித்து வச்சுக்குங்க. அதையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 4 மிளகாய் உடச்சி போட்டுக்குங்க. ஏன்னா அதுலேயும் நாம் 5 மிளகா போட்டிருக்கிறோம். நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அந்த பூண்டும் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். தொக்குக்கு புளி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பாருங்கள் வதங்கியாச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்ச அந்த விழுதை இதில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும், கொதிக்கட்டும். ஏன்னா அந்த ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வரும். எப்படி இருக்குது பாருங்கள். இது 1 ஸ்பூன் போதும் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு இது 2 கட்டு. இதே எனக்கு 1 வாரம் வருது. இன்னும் நிறைய நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டாக்கா இன்னும் ஒரு மாதமே நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸில் பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் ஆனாலும் கெடாது. லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் வெல்லத்தை போட்டு இறக்குங்க. இதில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். பாய்.